Hello everyone, welcome to YellowGreys. Previous sessionல நம்ம string variableனா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்றது, ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்தோம். ஸோ ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒன்று வந்து string variable வந்து நார்மல் assign activity யூஸ் பண்ணி பார்த்தோம், ஜஸ்ட் concatenate. அண்ட் string variable 2ல வந்துட்டு இன்னொரு மெத்தடில் வந்து ஜஸ்ட் இன்புட் டயலாக் பாக்ஸில் ஒரு இன்புட்டை ப்ரொவைட் பண்ணி அதை எப்படி வந்து நம்ம concatenate பண்ணி ரைட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு நான் வந்து இன்டீஜர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இன்டீஜரோட வேரியபிளோட யூசேஜ் என்ன, ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ஜஸ்ட் கோ டு டிசைன் டேப் அண்ட் கிளிக் ஆன் நியூ சீக்வன்ஸ். ஸோ நான் வந்து இன்ட் வேரியபிள் பற்றி எடுக்கிறதுனால இன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் நேம் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு வந்து சீக்வன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலாக வந்து அசைன் ஆக்டிவிட்டி வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி போடுவோம் டு ஸ்டோர் அ வேல்யூ. நான் வந்து 2 வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ தட் இஸ் வந்து இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து சிம்பிளாக ஒரு 2 நம்பர்ஸை அடிஷன் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ நம்பருக்கும் ஸ்ட்ரிங்குக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது. ஓகே, இன்ட் நம்பர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேரியபிள் வச்சுருக்கேன். ஸோ ஆப்வியஸாக இட்ஸ் வேரியபிள் டைப் வந்து ஸ்ட்ரிங் கிடையாது, தட் இஸ் int32. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஹோல் நம்பரை வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். தென் int num num b. ஓகே, ஸோ இதில் வந்து நான் வந்து இன்னொரு அனதர் நம்பரை ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ தென் இங்கே வந்து இன்ட் அடிஷன். ஓகே, அடிஷன் அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு ஸ்ட்ரிங். ஓகே, நான் வந்து 3 வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இங்கே இன்ட் நம்பர் ஏல வந்துட்டு நான் ஒரு 50 அப்படின்னு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இங்கே ப்ரொவைட் பண்ண இன்புட்டுக்கும் ஓகே ப்ராஜெக்டில் நான் ஸ்ட்ரிங் நடத்தினேன் இல்லையா, ஸ்ட்ரிங்கில் நான் இங்கே ப்ரொவைட் பண்ண இன்புட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ வேரியபிள் ஆல்வேஸ் இட் ஷுட் பி வேல்யூ வந்து ஸ்ட்ரிங் வேல்யூ வந்து ஆல்வேஸ் இட் ஷுட் பி வித்தின் டபுள் கோட்ஸ். ஓகே, பட் நம்பர் இட் ஷுட் நாட் பி. ஓகேங்களா, ஸோ இது வந்து வித்தின் டபுள் கோட்ஸில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ டபுள் கோட்ஸ், இப்போ வந்து நீங்களோட வேரியபிள் டைப் வந்து இன்டீஜர், பட் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு நீங்கள் நம்பர் என்டர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் அன் எரர் மெசேஜ். ஓகே, so then let me add 50. okay, then this is number A. okay, then drag and drop another assign activity, that is number B. okay, num B, then that is int num B. okay, variable here also I will use 50. okay, so drag and drop another assign activity. okay, ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், அடிஷன் பண்ண போகிறேன். ஸோ தென் இன்ட் அடிஷன், இந்த அசைனோட டிஸ்பிளே நேமை நான் வந்து அடிஷன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, அடிஷன் இங்கே வந்துட்டு ஜஸ்ட் ஓப்பன் இன் அட்வான்ஸ் எடிட்டர். நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இன்ட் ஓகே இந்த இன்ட் நம்பர் ஏ ப்ளஸ் இந்த இன்ட் நம்பர் பி வந்து கால் பண்ணுறேன். ஸோ 50 + 50 100. ஸோ உங்களுக்கு ஒரு வேரியேஷன் டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக நான் என்ன 40 அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு என்ன இருக்கும், இங்கே 50 + 40 90. ஓகே, நம்ம ரிசல்ட் செக் பண்ணிடுவோமா. ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் ரைட் லைன் ஆக்டிவிட்டி டு செக் த ரிசல்ட். தென் ஹியர் நீங்கள் என்ன பண்ணணும், இன்ட் அடிஷன், அதாவது நான் அடிஷன் பண்ண எனக்கு ஒரு ரிசல்ட் வரணும் இல்லையா. ஸோ இப்போ வந்து ஒரு சேலஞ்ச் இருக்கும். ஸோ இங்கே வந்து எரர் வந்து காட்டுது. இந்த ரைட் லைன் வந்து ஆல்வேஸ் இட் வில் அக்செப்ட் ஒன்லி ஸ்ட்ரிங்கு. ஸோ அதனால் நம்பரை வந்து இது வந்து ரைட் பண்ணாது இந்த அவுட்புட் பேனலில். அதாவது நம்பர்னா நம்பர் ஃபார்மேட், இந்த அவுட்புட் பேனல் ஆல்வேஸ் வந்து அக்செப்ட் ஸ்ட்ரிங். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கன்வெர்ட் பண்ண போகிறேன் டாட் டு ஸ்ட்ரிங். ஓகே, தென் கிளிக் ஆன் சேவ். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸ்டெப் இன்டு கண்டினியூ. ஸோ இப்போ பாருங்க, ஸோ 90 வந்து நமக்கு ரிசல்ட் வந்து ரைட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ 90. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு எப்படி வந்து நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறது, அதை எப்படி அடிஷன் பண்ணுறது. ஸோ இது நம்பர்ஸ் வந்து அடிஷன் மட்டும் கிடையாது, we can use multiplication அண்ட் ஒரு இஃப் கம்பேரிஷனுக்கு வந்து நம்ம ஒரு இன்டீஜர் 32 தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு so many சினாரியோக்கு வந்துட்டு இந்த நம்பர்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம், நம்பர்ஸ் வேரியபிள். ஸோ அதே மாதிரி இதில் நான் வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து என்னுடைய இன்புட் வந்து இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக எரர் அடிக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுக்கு என்ன வேரியபிள் வந்து ஃபாலோ பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் செஷனில் வந்து பார்ப்போம். தேங்க்யூ.